அதெல்லாம் சரிடா. ஆனா என்ன எதுக்குடா இங்க கூட்டிட்டு வந்தாங்க? எங்க ராஜா தேவையில்லையோ நினைச்சிட்டாரோ என்னமோ. ஆனா எங்க ஊர்க்காரங்களுக்குலாம் இங்கிலீஷ் பேச கத்து கொடுத்து எழுதுறதுல மாத்திரம் கான்சென்ட்ரேஷன் வைக்கல. அதுவும் எழுதி வச்சது கூட எங்கேயும் வைக்கல. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட மகன் மட்டும் எங்க ஊர்க்காரங்களுக்கு கொஞ்சம் எழுதவும் படிக்கவும் கத்து கொடுத்தாரு. ஆனா என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியல, பாதியிலேயே விட்டுட்டாரு. அப்பா அவர் கத்து கொடுத்த ஸ்பெல்லிங்ஸ் தான் எங்க ஊர்க்காரங்க பாதி ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க. அததான் இப்பவும் பலமா நம்புறாங்க. அப்படின்னா ஒரு காரியத்தை பண்ணு, என்ன உடனே அவர்கிட்ட கூட்டிட்டு போய் வேதனை என்னன்னு அவருக்கு புரியும். அவர் இறந்து 15 நாள் ஆச்சு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு இங்கிலீஷ் கத்து கொடுக்க யாருமே இல்லைன்னு கவர்மெண்ட்டுக்கு நாங்க லெட்டர் எழுதுனா நீங்க வந்திருக்கீங்க. அடங்கொய்யால, என்னடா இப்படி எல்லாம் சொல்ற? அப்படின்னா உங்க ஊர்க்காரங்க வைக்கிற எக்ஸாமுக்கு கொஸ்டின் பேப்பர் கிடையாது, சிலபஸே இல்லைன்னு நினைக்கிறேன். டென்ஷன் ஆகாதீங்க, 15 நாள் இருக்குல்ல. எங்க ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்ச ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் எனக்கும் தெரியும். தினமும் ராத்திரியில வந்து நான் உங்களுக்கு கத்து கொடுக்குறேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வெளியே 10th கிளாஸ் எழுதணும்னா 10 வருஷம் ஆகும் அதுக்கு. அப்படி இருக்கும்போது உன் மிளகுமேடு இங்கிலீஷ் எனக்கு ஒரு 10 நாள்ல கத்து கொடுத்துருவியா? எவ்வளோ ஈஸியா சொல்லிட்ட பாத்தியா? அது சரி, இப்போ நான் இந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா உங்க ஊர்க்காரங்க என்னடா பண்ணுவாங்க? மரத்துக்கு கொடுத்துருவாங்க மாஸ்டர். சரிடா, மரத்துக்கு கொடுக்குறதுன்னா என்னன்னு கொஞ்சம் சொல்றா. அது நமக்கு தேவைப்படும் போது மரத்தை வெட்டி பயன்படுத்துவோம்ல, அது போல நமக்கு தேவையில்லாத உயிரை அந்த மரத்துக்கு கொடுத்துட்டா அந்த மரம் சாந்தி அடையும்னு இங்க எல்லாரும் நம்புவாங்க. நல்ல கான்செப்டா, நேச்சுரல் ஹவர்ஸ்னு நினைக்கிறேன். கொடுத்துட்டு என்னடா பண்ணுவாங்க? மரத்துல தூக்கு போட்டுருவாங்க மாஸ்டர். எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா தூக்கில போட்டுருவாங்களா? அங்க முடிய விரிச்சு போட்ட மாதிரி இருக்கு, அந்த மரத்துக்காடா? அதான் மாஸ்டர். இன்னைக்கும் இல்லையே. குட் மார்னிங் டியர் சார். நேத்து பழம் பலகாரம்லாம் வச்சிருந்தீங்க, இன்னைக்கு ஏன் ஆயுதங்கள்லாம் வச்சிருக்கீங்க? You will get food only if you work. எது? ஏய், உனக்கு இங்கிலீஷ் தெரியாதுல்ல? தெரியும், இன்னொரு வாட்டி சொல்லு பாப்போம். எங்க ஊர்ல வேலை செய்யறவனுக்கு தான் சோறு. இப்ப நீ எங்களுக்கு மாஸ்டர் இல்ல, அதனால அந்த காட்டுக்குள்ள போய் வேலை செய்யணும். அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கொடுத்துட்டு எனக்கு மட்டும் இவ்வளவு தரீங்க? நீ பெருசா இருக்கல்ல, இதை தூக்க முடியாதா? இவ்வளவு பெரிய உடம்பு வச்சிருக்க. இந்தா புடி. கொழுப்புக்கு சதைக்கு வித்தியாசம் தெரியாது இந்த மடையனுக்கு. ஐயோ ஐயோ இங்கிலீஷ் சார் மாட்டிக்கிட்டாரு. சொல்லுங்க, நான் இப்ப என்ன செய்யணும்? What are you waiting for? Come in sir. ஐயோ இந்த சார் மாட்டிக்கிட்டாரு. மஸ்கா போட்டு எக்ஸாம் போய் பாஸ் ஆனாரு. எக்ஸாம்ல பாஸ் ஆகட்டும், நான் எல்லாருக்கும் ஹோம்வொர்க் கொடுத்து சாவடிக்கிறேன். நான் உனக்கு கொஞ்சம் கம்மியாவே தரேன், கொஞ்சம் பொறு. ஃபர்ஸ்ட் டே தானே, டீச்சருக்கு பாடத்தை சொல்லி தரேன்ற எக்ஸைட்மெண்ட் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துறாத, கொஞ்சம் சிம்பிளாவே சொல்லு. சொல்லு. FUCK. லக். லக்கா? லக் அப்படின்னா அதிர்ஷ்டம். இப்போ இது உங்களுக்கு ரொம்ப தேவை மாஸ்டர். இது வரைக்கும் இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் இருக்குமா இருக்காதான்னு கூட. ஏண்டா எனக்கு இந்த மிளகு மீடிய இங்கிலீஷ் என்ன உயிரை எடுத்துட்டு போல. யுவர் மதர்னு சொன்னா நல்ல வார்த்தைன்னு சொல்லுவாங்க. உங்க அம்மால நான் கேட்ட வார்த்தை இதெல்லாம் மொழியில தான் இருக்கு. சார் எப்படியாவது இந்த லெட்டரை போட்டுறோம். யாரும் இல்ல. என்னாச்சு? நவருங்கய்யா. கம்மன் தானே இருப்பான், அவன் என்னடா தப்பு பண்ணா? என்னவா இருந்தாலும் எனக்கு இவர் தான் வேணும் பெரியய்யா. எனக்கு இவன் தான் வேணும் பெரியய்யா. நான் தான் முதல்ல சொன்னேன். நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். அழகா பிறந்ததுதான் அவன் தப்பு, எல்லாம் அதிர்ஷ்டம்.
ஜி டேஞ்சர். முதல்ல டாங்கி ஸ்பெல்லிங் என்னடா? தாத்தா நெருப்பு எரியுதா? தாத்தா நெருப்பு நெருப்பு. கோயால யார்கிட்ட நெருப்பு கேக்குற? இதை விட இங்கிலீஷே பெட்டர் தான். இதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு ஸ்பெல்லிங்கை மாற்ற சொன்னல, இப்போ சொல்லு. NOLEJ நாலேஜ். 4-5 ஒரு அணக்கொண்டா எப்பா கிளம்பு. வெளியில அதிகமா சுத்தாத, மழையில நனைஞ்சு நனைஞ்சு ஜுரத்தை வர வச்சுக்காத. ஊர்க்காரங்களா ஒரு மாதிரியா இருக்காங்க, இவன் மட்டும் வித்தியாசமா இருக்கா. பாவம் வெள்ளையா பிறந்தது அவளோட தப்பா மாஸ்டர்? கொடோ பெரியய்யா உன்னையும் என்னையும் கேட்ல காவல் நிக்க சொன்னாரு. I will join you later. கொடமா அது என்னடா பேரு? கழுத. அப்படின்னா நான் இவனை கழுதன்னு கூப்பிடுவா? கூப்பிடலாம். டேய் கழுத எப்படி இருக்க? டேய் கழுத சாப்பிட்டியா? போடா கழுத போ. உன் பேர் என்னடா? குணப்பம். உன் பேரை தான் கரெக்டா வச்சிருக்காங்க. போடா போய் விளையாடு. அது எதுக்கு மாஸ்டர் இடைஞ்சலா? தூக்கி போடுங்க. தங்கம் எப்படா இடைஞ்சலாகும்? ஊத்துற. தங்கம்மா? அதனால என்ன பிரயோஜனம்? தங்கத்தால என்ன பிரயோஜனடா கேக்குற? மாஸ்டர் வாங்கிக்கோங்க. இந்த பக்கம் பாரு. ஏய் சரியா பண்ணு, ஒழுங்கா வேலையை பாரு. சாயந்தரத்துக்குள்ள இதை முடிக்கணும். ஒழுங்கா செய்யல மூத்தில அடிப்பேன். செய்ய வையே. சரி நான் பாத்துக்கிறேன். உங்க ஊர்க்காரங்களுக்கு ஹார்ட்டே இல்லடா. HART ஆர்ட். உனக்கு பிரெயின் கூட இல்லடா. BORD bird, BORD bird, BAC bag, BAC bag, BAC bag, BAC bag, JOAC juice. LA Indian London, LA Indian London, LA Indian London, LA Indian London, LAFF laugh, LAFF laugh, LAFF laugh. மாஸ்டர் KAT cat, KAT cat, KAT cat, FARMR farmer, FARMR farmer, FARMR farmer. ஏண்டா என்னடா நான் மாஸ்டர் போய் அத்தனை நாள் ஆகுது, ஒரு லெட்டரை கூட காணோம். போகும்போது என்னென்னமோ சொல்லிட்டு போனா, அது என்னன்னு பாரு. மாஸ்டர் சார் பரிச்சு தானே, கொஞ்ச நேரம் கோவில்ல உட்காந்தா நிம்மதியா இருக்கும். இங்க கோயில் இருக்கா? எங்க? அதோ அந்த மலை மேல. ரொம்ப மேலையோ? அந்த எல்லையில இருக்கு. அவ்வளவு மேல இருந்தா எனக்கு நம்பிக்கையே இல்லை. நான் என் சொந்த முயற்சியில வின் பண்ணுவேன். கொஞ்சம் நவுறு நீ. நவுறு 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 நவுறு. LANDAN லண்டன், LANDAN லண்டன். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க மாஸ்டர். எங்க ஊர்க்காரங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் என்ன தெரியும்னு, என்ன கேட்பாங்கன்னு எனக்கு மொத்தமா தெரியும். இது மல்லி. இவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான். கில். KILL. ரெண்டாவது எல் சொன்னீங்கன்னா உடனே உங்க மேல அன்பு வீசிடுவா. அவளுக்கு தெரிஞ்ச ஆன்சர் KIL. இவன் பேரு தெரப்பா. இவன் நம்புறது பீஸ். PEES பீஸ். இவ பேரு சக்தி. இவளுக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல? புரிஞ்சிருச்சு. பிளாக். BLACK. சி எதுக்காக வரும் மாஸ்டர்? BLAK. இவன் பேரு மலை. அவன் உங்ககிட்ட கேட்கறது கொஸ்டின். யாரோ? பயப்படாதீங்க மாஸ்டர், அந்த ஆன்சர் அவனுக்கே தெரியாது. நீங்க எது சொன்னாலும் பரவாயில்ல. ARROW. ஏய் டாங்கி ஸ்பெல்லிங் சொல்லு. DON. முதல்ல டாங்கி ஸ்பெல்லிங் என்னடா? DON KI.
இப்போ இவ்ளோ நல்லா சொன்னீங்கல்ல, அப்புறம் ஏன் மாஸ்டர் அன்னைக்கு அப்படி சொன்னீங்க? ஓ அதுவா? இங்க வர வழியில எல்லை ஒண்ணு மண்டையில விழுந்தது, மொத்தத்தையும் மறந்துட்டேன். இப்ப நீங்க இங்க பண்ண இந்த 15 நாள் மரியாதைக்கு எல்லாமே ஞாபகம் வருது. டேய் மாஸ்டரோட லக்கேஜ் எடுத்துட்டு வாங்கடா. எடுத்துட்டு வந்துட்டேன் பெரிய ஐயா. கொண்டு வந்துட்டேன். இளநீ குடிங்க மாஸ்டர். இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், ஜாகிரதையா கேட்டுக்குங்க. எனக்கு எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் செக்யூரிட்டியுமே வேண்டாம். நான் உங்களுக்கு படிப்பு சொல்லி தரதால ஒரு 4 காய்கறியும் ஒரே ஒரு போர்வையும் கொடுங்க, அது போதும். மாஸ்டர், இந்த 15 நாள்ல எங்க ஆளுங்க உங்களை கொடுத்த ட்ரபிளுக்கு ஊர்க்காரங்க சார்பா we are extremely sorry மாஸ்டர். மாஸ்டர் மாஸ்டர் நீங்க ஒரு கில்லாடி மாஸ்டர். இதுதான் இந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் தான் வானான்ற. அது இல்ல மாஸ்டர், உங்களுக்கு ஏதாச்சும் என் மேல கொஞ்சம் மரியாதை இருந்தா என்னையும் உங்கள ஒருத்தனா பாருங்க, அதுவே போதும். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. இப்போ கிளம்புங்க. மாஸ்டர் போங்கய்யா, போங்க, போய் வேலையை பாருங்க. ஏண்டா தம்பி, நல்லா முடிஞ்சதுன்றியா? இந்த மாதிரி பல எக்ஸாம் பார்த்ததுனால தான்டா நான் மாஸ்டர் ஆயிருக்கேன். எத்தனை எக்ஸாம் வச்ச எனக்கே ஒரு எக்ஸாம் வச்சிட்டீங்கல்ல, நான் மறக்க மாட்டேன். இந்த பையில என்ன இருக்கு மாஸ்டர்? உள்ள கலகலன்னு சத்தம் வருது. அது குடுறா. டேய் போடா, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் உன்னை அப்புறமா பாக்குறேன். கிளம்பு கிளம்பு. என்ன பண்ணிட்டு இருக்க மல்லி? சீக்காவை இடிக்கிற மாஸ்டர். குட் குட். எனக்கா? உங்களுக்கே இவ்வளவு சிரமம், நான் தூக்கி போடுற விடுங்க. இந்த வேலைக்காரி புத்திய தானே வேணாங்கிறேன். இதுல உனக்கு ஏதாவது பிடிச்சதுன்னா எடுத்துக்கோ, ஒன்னே ஒண்ணு. என்னது இது? இது வேணுமா? இது இது இட்ஸ் எமர்ஜென்சி. கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். பூசணிக்காய் எல்லாம் எடுத்துட்டு போங்கடா. டேய் வாங்க வாங்க, சீக்கிரம் சீக்கிரம். அந்த பூசணிக்காய் எல்லாம் சீக்கிரம் தூக்கி உள்ள வைங்க. நாங்க சீக்கிரம் புடிங்க. வாங்க வாங்க. அத எடுத்து வைங்க, அத எடுத்து வைங்க. சீக்கிரம். அங்கதான். புடி, எடுத்து போ சொல்லு. என்டிஆர் சார் நில்லுங்க, எங்க போறீங்க? எதுக்காக எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க? Rain is coming மாஸ்டர். டேய் வானம் இவ்ளோ தெளிவா வெட்ட வெளியின்னு இருக்குது, இப்ப போய் ரெயின் இஸ் கம்மிங்ன்ற. Not now, tomorrow morning. அதனால தான் எடுத்து வைக்கறாங்க எல்லாம். டேய் நாளைக்கு காலையில மழை வரும்னு இன்னைக்கே எப்பறா தெரியும் உனக்கு? மைனா சொன்னா. மைனாக்கு எப்படிடா தெரியும்? தெரியாததெல்லாம் பெர்ஃபெக்ட்டா சொல்லும். அதோ அந்த புல்லு கிட்ட இருக்கு, போய் கேளுங்க. ஹலோ மாஸ்டர், shall I go? go go. Okay. ஓய் மைனானா நீயா அது? என்ன ஊர்க்காரங்களுக்கெல்லாம் நாளைக்கு மழை பெய்ய போறதா சொன்னியாமே? ஆமா. உனக்கு எப்படி தெரியும்? நீங்க இங்கிலீஷ் டீச்சர் தானே? கண்டுபிடிச்சாலோ? சரி இருக்காது. ஆமா, ஏன்? உங்களுக்கு இங்கிலீஷ் எப்படி ஒரு மொழியோ, இந்த காட்டுக்கும் ஆகாசத்துக்கும் ஒரு மொழி இருக்கு. அது எனக்கு தான் புரியும். இது என்ன புது டெக்னிக்கா? பணம் புடுங்க. எவ்வளவு புடுங்கன ஊர்க்காரங்க கிட்ட? போ இப்படிதான் முழிப்பாங்க மாட்டினா. அப்பாவி மக்களை ஏமாத்துறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? நீ சொல்றதெல்லாம் கட்டுக்கதைன்னு ஊர்க்காரங்க தெரிவிக்கிறேன். ஓக்கு மீச வச்சா கியூ. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, கவனிக்கிறீங்களா? கிளாஸ் இங்க நடக்குது, மேல என்ன பாக்குறீங்க? இங்க பாருங்க. Why have a classroom, right? Them. Why are we doing this outside? அடே இந்த உலகமே ஒரு பெரிய பள்ளிக்கூடம்டா. அப்படிப்பட்ட ஒரு சின்ன அறையில உட்காந்து காத்துக்கிட்டா உங்க மூளையும் தான் இப்படிதான் சின்னதாயிடும். இங்க பாரு, இந்த காத்து, இந்த வெளிச்சம், இந்த வாசனை. மழை பார்த்தா மழை வர மாதிரி இருக்கு. மழை பெஞ்சா பள்ளிக்கூடமே நனைஞ்சிருமே மாஸ்டர். டே பைத்தியக்கார பசங்களா, நீங்களும் இந்த கட்டுக்கதையெல்லாம் நம்புறீங்களா? முதல்ல என்ன யாருன்னு நினைச்சீங்க? ஐ எம் a social study expert. சாரி, ஐ எம் a social studies expert also. விரல கணக்கு போட்டே வெதரை சொல்ல முடியும். முதல்ல இந்த மழை பெஞ்சா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? காத்துல ஒரு ஹியூமிடிட்டி இருக்கும், ஸ்வாயில்ல ஒரு வாசம் இருக்கும், நேச்சர்ல ஒரு சைலன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு துளியா விழும்போது அந்த மியூசிக்கே ஒரு மாதிரியா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ரெயின் மாஸ்டர். காட்டுல இருக்கிற அழுக்கு தூசி எல்லாம் மழையோட கீழே விழுந்துரும். இதுல நனைஞ்சா உடம்புக்கு நல்லதில்ல. What's the matter, master? Are you all right?
மழை மேல இருக்க கோவத்தை என் மேல காட்டினா எப்படி? எனக்கு ஒரு கோவம் இல்லை. ஏதோ ஒரு வாட்டி நீ சொன்னது நடந்துருச்சுன்னு சும்மா சயின்டிஸ்ட் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. நான் சயின்டிஸ்ட் எல்லாம் இல்ல, ஆனா மனசை வச்சு பார்த்தா உங்களுக்கும் தெரியும். ட்ரை பண்ணுங்க. தேவையில்லை. இவ்வளோ சின்ன மழைக்கு எப்படி ஆயிடுற? வெளியில தினந்தோறும் மழை பெய்யுற இடங்க கூட இருக்கு. அப்படியா? ஆ, அப்போ அங்க மனுஷங்க இருப்பாங்களா? ஏன் இருக்க மாட்டாங்களா என்ன? அதுலயும் வருஷத்துல பாதி நாள் பனி மட்டுமே பெய்யுற இடங்கள் கூட இருக்கு. பனினா இந்த மலை மேல இருக்கிற பனிப்புகை கிடையாது, ஸ்னோஃபால் கட்டி கட்டியா விழும். அப்போ அங்கேயும் மனுஷங்க வாழ்வாங்க. ஐயோடா, உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுது மாஸ்டர். இன்னும் உங்களை மாதிரி இந்த சின்ன காட்டுல வாழ்ந்துக்கிட்டு இதுதான் உலகம்லாம் நினைக்கல. ஐம் நேச்சர் லவர். I beg your pardon. We too have a great many precious things here. அப்படியா? என்னது அது? உங்களுக்கு எதுக்கு சொல்லணும்? சும்மா ஜெனரல் நாலேஜுக்கு. சொல்ல மாட்டேன். இப்போ சும்மா தானே இருக்கும், சொல்லு. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுவேன். ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லலாம்ல என்கிட்ட. மாஸ்டர் அங்க பாருங்க, மழை நின்னுடுச்சு. I have great things to do. See you later. குட் மார்னிங் டிஓ சார். என்ன இந்த ஊர் பெரியவர் இவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணுறாரு? அடா நீங்கள் எங்கே இந்த வேலை செய்றீங்க? தினமும் நான் தானே மாஸ்டர் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? இதெல்லாம் நமக்கு எதுக்கு? நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். குட் மார்னிங். குட் மார்னிங் மாஸ்டர். குட் மார்னிங். என்ன பண்றீங்க மாஸ்டர்? இது ஒரு அதிசய செயல். இந்த செயல் செய்தால் ஜீரணமாக வேண்டியதெல்லாம் வித்தவுட் செயலே ஜீரணமாயிடும்னு சொல்றாங்க ஃப்ரீயா. ஓ, ஒரு ஸ்மால் டவுட் மாஸ்டர். நோ நோ நோ, டவுட்ஸ்னா எதா இருந்தா கிளாஸ் ரூம்ல. இது என் பர்சனல் டைம். இது இங்கிலீஷ் டவுட் இல்ல, இதுவும் என் பர்சனல் டவுட் தான். அப்படியா? ஓகே, யூ மே ஆஸ்க். வெளியில போராட்டங்களோ இயக்கங்களோ நடக்குதா மாஸ்டர்? அதெல்லாம் எப்பவுமே நடக்கிறது தானே. அப்படியா மாஸ்டர்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பெட்ரோல் விலை ஏறி போச்சுன்னு 3 பஸ்ஸை கொளுத்திட்டாங்க. என்ன லாஜிக்னே தெரியல. நம்ம லீடர்ஸை இன்னும் ஜெயில போடுறாங்களா மாஸ்டர்? அவங்களுக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வரதெல்லாம் காமன் தானே.